இனி காலம் செல்லாது. இனி இயேசு கிறிஸ்து சீக்கிரமா பகிரங்கமாய் இந்த பூமியில் வரப்போகிறார். நாம் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. நான் வேதத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கலாம், அல்லது இல்லாமே போலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், வேதத்தில் நினிவே என்கிற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த நினிவே என்கிற அந்த பட்டணத்திலே 1,44,000 பேர் என்ற ஒரு ஜனத்தொகை அந்த பட்டணத்தில் இருந்தது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரரே, சகோதரிகளே. அந்த நினிவே என்கிற பட்டணத்துக்கு இதோ இங்க நாங்க நிக்கிறோமே, எங்களை போல ஒரு ஊழியக்காரனாகிய யோனா என்கிற ஒரு ஊழியக்காரை ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்துக்கு அனுப்புகிறார். என்ன தெரியுமா சொல்லி அனுப்புகிறார்? நீ எழுந்து புறப்பட்டு நினிவேக்கு போய் விரோதமாய் பிரசங்கி என்று சொன்னார். காரணம் யான் தெரியுமா? அந்த நினிவே பட்டணத்துல தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த நினிவே பட்டணத்துல தேவனுக்கு விரோதமாக அநேக பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ யோனா என்கிற தீர்க்கதரிசி அந்த பட்டணத்துக்கு போய், இப்போ நாங்க நின்று பேசி கொண்டிருக்கிறோமே, அதே போல அந்த பட்டணத்துக்கு அவர் பிரசங்கித்தார். அந்த பட்டணத்தில் அவர் பிரசங்கம் பண்ண உடனே அந்த 1,44,000 பேர் அந்த ஜனங்கள் உடனடியாக தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு எல்லாத்தையும் விட்டு தங்கள் தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்று இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. அந்த நினிவே பட்டணத்திலாவது 1,44,000 பேர் ஜனங்க இருந்தாங்க. ஆனா இந்த இந்தியா முழுவதும் எத்தனை கோடி பேர் ஜனங்கள் இருக்கிறாங்க என்று யோசித்து பாருங்க. தேவனுடைய பார்வைக்கு 1,44,000 பேர் இருக்கிற அந்த பட்டணத்தையே அவர் அழிக்க மனது இல்லாதவர். ஆனால் இந்தியா முழுவதும் நம்ம எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்தியா முழுவதும் மக்கள் தொகை எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்போ இத்தனை பேரை அவர் அழிக்க சம்மதிப்பாரா? யோசித்து பாருங்க. தேவனை அழிக்கிறவர் அல்ல, அழிந்து போகிறவனை எடுத்து உருவாக்குவதான் தான் அவர் வந்திருக்கிறார். தேவன் பாவிகளை ரட்சிக்க தான் இந்த கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அதுதான் உண்மை. அவர் எதுக்கு பூமிக்கு வரணும்? ஏதோ வாழ்ந்து சந்தோஷமா இருந்துட்டு போதும், சாவு வந்தா சாவலான்னு சொல்லிட்டு போலாம் என்று வந்தாரா? அதுக்கு வரலங்க. அவருக்கு அதுக்கு வரல. அவர் எதுக்காக தெரியுமா வந்தார் இந்த பூமிக்கு? அன்னைக்கு 1,44,000 பேர் ஜனங்க இருந்த அந்த ஜனங்களே அவரு அழிந்து போக அவருக்கு சித்தம் இல்லை. இன்னைக்கு இந்தியா முழுவதும் எத்தனை கோடி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறாங்க. அப்ப அத்தனை கோடி ஜனங்களும் அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் விரும்புகிறார். சகோதரிகளே, நல்லா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஏன் தேவன் நம்ம மேல அவ்வளவு அன்பு உள்ளவரா இருக்கணும்? தேவன் ஏன் நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்கணும்? தேவன் ஏன் நம்ம மேல அவ்வளவு நோக்கமா இருக்கணும்? அவர் நம்மளை படைச்சாருங்க. அவர் நம்மளை நல்லபடியா தான் படைச்சார். அவர் நம்ம நல்லா வாழணும்னு தான் படைச்சார்.